ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தமல்ல யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். அது எதோடதுன்னா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 3 கவுண்ட் போட்டு பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு, நேற்று மழை பெய்ஞ்சது அப்படின்னா நேற்று மழை பெய்தது. இந்த டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது ரிலேட்டடான நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம வீடியோ 1-2 போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் வந்து மோரோவர் ஒரு 10 கிட்ட போட்டிருப்போம். அண்ட் ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த அதாவது வந்து ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் மொழிபெயர்ச்சியில் வந்து பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது எல்லாமே வந்து ஸ்கூல் புக் டேட்டா வச்சு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காதவங்க இந்த யூனிட் 2 அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் சொல்லகராதி அப்படின்னு தலை போட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ரிலேட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் உள்ளதை வந்து நம்ம முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து இதை கொடுத்து விடுங்கள். கொடுத்துருங்கன்னா கொடுக்குறது. அப்போ என்ன வர ஆன்சர்னால் இதை கொடுத்து விடுங்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆகும். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் ஏ. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்போ அவனுக்கு 3 வயது இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் வந்து என்னென்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து ஒரு பிழை திருத்துக அப்படின்ற பக்கம் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து தான் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. இது இருக்கும். ஓகே, அதாவது வந்து ஒரு தொடர் மாதிரி ஒரு கதை மாதிரி இருக்கும். அதிலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் உள்ள லைன்ஸே கேட்டிருக்காங்க. அப்போ அவனுக்கு 3 வயது இருக்கும். இந்த லைனும் அதில் உள்ளது தான். ஓகேவா. ஸோ அப்போ அவனது அப்படின்னா அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும் அப்படின்னு வருது. ஓகே, அப்போ என்ன வரும்? அப்பொழுது அவனுக்கு அப்படின்னு வரணும். இங்கே அவனுக்குன்னு இருக்குது, அப்போ இது தப்பு. அப்போதுன்னு இருக்குது, அதுவும் தப்பு. அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும், 3வது ஆப்ஷன். அடுத்து நான் கிளம்பிட்டேன். இதுவும் அதில் அந்த இதில் உள்ளது தான், அந்த இதில் பேராகிராஃபில் உள்ளது தான். நான் கிளம்பிட்டேன், நான் கிளம்பி விட்டேன் அப்படின்னு வரணும். என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு நான் ரெடியாகி கிளம்பிட்டேன் அப்படின்னு வராது. எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. ரெடியாகின்னு அதுவும் தப்பு. புறப்பட்டு விட்டேன் அப்படின்றத வரும். ஓகேயா, புறப்பட்டு விட்டேன் அப்படின்றத ஆன்சர். சரியான எழுத்து விளக்க தொடரை கண்டறிக. வலப்பக்க சுவற்றில் அப்படின்னா வந்து என்ன வரும்? சுவரில் அப்படின்னு வரும். ஓகேவா. வலது பக்கம் அப்படின்றது வந்து வலப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பாவக்காய் வத்தல். பாவக்காய் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பாகற்காய் அப்படின்னு சொல்லுவோம். வத்தல் அப்படின்றது வந்து வற்றல்னு சொல்லுவோம். ஆனால் பாகற்காய் கரெக்டாக இருக்குது, வத்தல் தப்பாக இருக்குது. அப்போ இது வராது. இங்கே பாவக்கான் இருக்குது, இதுவும் தப்பு. இங்கேயும் பாவக்காய் இருக்குது, இதுவும் தப்பு. அப்போ இது என்ன? பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வரேன். இந்த லைனும் அந்த பேராகிராஃபில் உள்ளது தான். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு வரும். ஓகே, இங்கே எல்லாமே உங்கூருக்கேன்னு இருக்கு. அப்போ இது தப்பு. உங்கள் ஊருக்கே அவனே அப்படின்னு இருக்கு, அவனை அப்படின்னு வரணும். கூட்டிட்டு அப்படின்னு இருக்கு, கூட்டிக் கொண்டு அப்படின்னு வரணும். அப்போ வந்து இதுதான் கரெக்ட். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடர் கரெக்டாக இருக்கணும். எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் இப்படி வர்றது தான் பார்ப்போம். எண்ணெய் அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேவா. அப்போ எண்ணெய் அப்படின்றது இதில் இருக்குது, இதுவும் அப்போ எது இருக்குன்னா
எண்ணெய் தேய்ச்சு அப்படின்னு வராது, தேய்த்து. அப்போ இங்கே தேய்த்து இருக்குது, ஆனால் எண்ணெய் தப்பு. இங்கே எண்ணெய் இருக்குது, தேய்ச்சின்னு இருக்குது, தப்பு. எண்ணெய் இதுவும் தப்பு. அப்போ எண்ணெய் தேய்த்து குளித்தேன் அப்படின்னு வரணும். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க. காகம் கரையும். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். பேச்சு வழக்கு இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவன் இப்போ ஒசரமாக, இந்த லைனும் ஒசரமாக வளர்ந்துட்டான், இந்த லைனும் அந்த பேராகிராஃபில் உள்ளது தான். அவன் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். ஒசரமாக அப்படின்றது தப்பு. ஓகேவா? பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அப்போ எழுத்து வழக்கில் இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். கொஷின் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஒசரமாக அப்படின்றது வராது. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான் அப்படின்னு வந்திருக்கு. வளர்ந்துட்டான் அப்படின்னு இருக்கு, அதுவும் வராது. அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான், இதுவும் தப்பு. ஒரே மாதிரி தான் இருக்குது. உயரமாக, அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்றது தான் வரும். ஓகேவா? அப்போ எது கரெக்டு அப்படின்னா இதுதான் கரெக்டு. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. பாருங்கள், இந்த எல்லாமே அதில் உள்ள அந்த பேராகிராஃப். அப்படி என்னடா அந்த பேராகிராஃப்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதை நான் லாஸ்ட்டாக வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கூருக்கே அப்படின்னா உங்கள் ஊருக்கே. வெரசா விரைவா. 3 வயசு 3 வயது. இருக்குது இதில் பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருந்தாண்மை. இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். 3 வயது 3 வயது. வெரசானா விரைவா. உங்கள் ஊருக்கே, இதுவும் கரெக்ட். விரைவாக அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு. விளைச்சல் அப்படின்னா விளைச்சல். புடிவாதம் பிடிவாதம். விலை. அம்மாசி அமாவாசை. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். 2413 ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கு சொற்களற்ற பழமொழியை தேர்க. அதவிட்டாலும் பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற, பேச்சு வழக்கு இல்லாத எழுத்து வழக்கில் இருக்கிற பழமொழி. அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. இது வந்து பேச்சு வழக்கு. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அம்மாசி இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழி. ஓகேவா? பேச்சு வழக்கு இல்லாததை பார்க்கணும். இருட்டில் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இது பேச்சு வழக்கு இல்லை. அதை விட்டாலும் இதுவும் பேச்சு வழக்கு இல்லை. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், இதுதான் வரும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தாயா. மாம்பழம் சாப்பிட்டியா. மாம்பழம் சாப்பிட்டாயா அப்படின்னு வரணும். ஓகே, மாம்பழம் சாப்பிட்டாயா. இப்போ இது நாள்கள். காக்கா காக்கை. நான் நேற்று வந்தேன். சிறிது உட்கார்ந்து போ. உட்கார்ந்து அப்படின்னு வரும். ஓகே, உட்கார்ந்து. உடம்பு அப்படின்னு வரும். இலையிலே சாப்பாடு. இலை. எண்ணெய் இதான் வரும். பேச்சு வழக்குக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல். அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்துருக்கோம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் எடுத்துருக்கேன். வரிசையில் ஒழுங்காக நில். இந்த இல் வராது, குண்டில் தான் வரும். அப்போ வரிசையில் ஒழுங்காக நில். ஓகே. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். சுவற்றில் வராது, சுவரில் தான் வரும். மலர்விழி சுவரில். அப்போ அந்த சுவத்தில் இருக்க ரெண்டுமே தப்பு. சுவரில் இருக்குது. எழுதுகிறாள் அப்படின்னா எழுதுகிறாள், இதான் வரும். அதற்குள். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஓகே, அப்போ எழுத்து வழக்கில் இருக்க தொடர்துன்னு கண்டுபிடிக்கணும். எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். கொள்ளணும்னு இப்படின்றது பேச்சு வழக்கு, அப்போ இது வராது.
எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு இதுவும் பேச்சு வழக்கு வராது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னு இருக்குது. விரும்புகிறேன் அப்படின்னு வராது, விரும்புகிறேன் தான் வரும். அப்போ தப்பா. அப்போ இதுதான் கரெக்ட். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? அப்போ எங்கிருந்து வருகிறீர்கள்? ஆப்ஷன் டியில் உள்ளது. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். வாரான் அப்போ வருகிறான். பேச்சு வழக்கு தொடரை காண்க. பேச்சு வழக்கு தொடருதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கடா போறே? எங்கே போகிற? எங்கடா போகின்றாய்? எங்கே போகின்றாய்? எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறது தான் பேச்சு வழக்கு. யாரப்பா நீ எங்கே வந்த? யாரப்பா நீ எங்கே வந்த? சரியான எழுத்து வழக்கு தொடருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் நீ எங்கே வந்தாய்? இதுதான் கரெக்டு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் 3வது ஆப்ஷன். எங்கடா போகிற? எங்கே போகிற? சரி, பேச்சு வழக்கு தொடர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எங்கடா போகிற அப்படின்னு. வாடை காற்று வீசியது அப்படின்னு வரும். வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்கு எழுது. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். அப்போ அம்மாவிடம் சொல். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதோ எழுப்புகிறேன். இதா எழுப்புறேன். இதோ எழுப்புகின்றேன். இதோ எழுப்புகின்றான். பேச்சு வழக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோ எழுப்புறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதா எழுப்புறேன் அப்படின்றது தான் பேச்சு வழக்கு தொடர். ஓகேயா? பேச்சு வழக்கு இதா எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கு, விளக்கு இதான் வரும். குத்து விளக்கு, அந்த விளக்கு. நீத்து பாகம் குடிக்கவா? இது ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு டேட்டா. ஓகேவா? நீத்து பாகம்னா மேல் கஞ்சி அப்படின்றது ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு டேட்டா. பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நமக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ மேல் கஞ்சி குடிக்கவா. சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான். நீத்துப்பாகம்னா என்ன? மேல் கஞ்சி. அப்போ சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். 3வது. இருக்கு என்பதன் பேச்சு வழக்கு இருக்கு அப்படின்றத பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொல். எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இதுவும் நான் சொன்ன அந்த பேராகிராஃபில் உள்ள லைன் தான். டீ கடை அப்படின்னா தேநீர் கடைன்னு சொல்லுவோம். இருக்குது அப்படின்னா இருக்கிறது. எதிர்த்தாப்பில் அப்படின்னா எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலும் வீசியது. இதை எப்படி எழுத்து வழக்கில் சொல்லணும்னா, சோலைக்குள்ளே சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. தென்றலுன்னு இருக்குது. தென்றல் அப்படின்னு வரும். வீசியது அப்போ இது வரும். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிறது வரும். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாங்க சாமி வாங்க. எழுத்து வழக்கு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்கள் சாமி வாங்கள். வாருங்கள் சாமி வாருங்கள். வாருங்க வாங்க இதெல்லாம் தப்பு. சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் எழுத்து வழக்கு. அப்போ ஆப்ஷன் பி. அவன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் தலையணையில் படுத்தான். தலகாணி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் தலையணைன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வரும். எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க? எல்லாரும் வேகமாக போகிறாங்க. அப்போ போகிறார்கள். எங்கு போகிறார்கள்? ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. தம்பி நீ எங்கே நிற்கிற? எழுத்து வழக்கில் தம்பி நீ எங்கே நிற்கின்றாய்? தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். ஓகே, ஸோ அவ்வளோதான் இது. நான் அந்த
புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் அது. பின்வருவன் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினே எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி நீ இங்கே பாருங்களேன், தம்பி எங்கே நிற்கிற இது கேட்டிருந்தாங்களா. எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது, இதுவும் கேட்டிருந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு 3 வயது இருக்கும், இதுவும் கேட்டிருக்காங்களா. ஒசரமாக வளர்ந்துட்டேன் கேட்டிருந்தாங்க. நான் கிளம்பிட்டேன், இதுவும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 இது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த பேராகிராஃப் தான் அது. மேலே ஒரு மரபு தொடர் கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த உரையாடல் தான் இதுதான் கேட்டிருந்தாங்க. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் இதை நல்லா பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும். அண்ட் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.